கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இதோ இந்த சனிக்கிழமையிலே அன்னையுடைய அருத்தலத்தை நாம் நாடி வந்துள்ளோம். இன்றைய நாளில் தாய் திரு அவையானது சுவைக்கின் நன்னாள் என்ற இந்த அன்னை மரியாளுடைய பெற்றோரினுடைய விழாவையும் கொண்டாடுகிறது. இந்த நாளிலே இன்றைய இறைவார்த்தையை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? முதல் வாசகத்திலே ஆண்டவர் கூறிய அனைத்தையும் செயல்படுத்தி நாம் கீழ்ப்படிந்திருப்போம் என்று இஸ்ராயல் மக்கள் வாக்கு கொடுத்தார்களே, அந்த வாக்கை நாம் வாழ்வாக்க வேண்டும் என்பதுதான் இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய ஆழமான செய்தி. ஆண்டவர் மோசேயின் வழியாக இந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி கொண்டு வந்தபோது அவர்களை பல்வேறு விதமான அற்புதங்கள் வழியாக வழிநடத்துகிறார். எனவே அந்த இஸ்ராயல் மக்களோடு உடன்படிக்கையை யாவே இறைவன் மேற்கொள்கிறார். ஆனால் அந்த உடன்படிக்கையின்படி அவர்கள் வாழ்ந்தார்களா என்பதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் ஏறக்குறைய 2 முறை ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவ்வாறு அவர்கள் இருந்தார்களா என்றால் கிடையாது. வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்திற்கு சென்ற பிற்பாடும் கூட அவர்கள் கடவுளுக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் இருந்தார்கள். பல்வேறு விதத்திலே யாவே இறைவன் அவர்களை தண்டிக்கிறார். பல்வேறு விதமான நாடு கடத்துதல் எல்லாமே அங்கு அவருடைய வாழ்வில் நடந்தேறுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் விழா கொண்டாடுகிற நம்முடைய சுவைக்கு நன்னாள் இந்த பெற்றோருடைய விழா, அன்னை மரியாளுடைய பெற்றோருடைய விழா, அவருடைய வாழ்க்கை வரலாறு நாம் ஒவ்வொரு ஆண்டும் சிந்திப்பது போல பிள்ளை பேர் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு வாக்கு கொடுக்கிறார். நீர் ஒரு குழந்தையை கொடுக்கிற போது நான் அந்த குழந்தையை உமக்கு அர்ப்பணிப்பேன் என்று சொல்கிறார். அந்த விதத்தில் அந்த பிள்ளை பேற்றை பெற்ற பிற்பாடு 3 வயதிலே ஆண்டவருக்கு காணிக்கையாக்கி அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளை கீழ்ப்படுகிற ஒரு குடும்பமாக இந்த குடும்பம் இருக்கிறது. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்வார்களே, அந்த விதத்தில் அன்னை மரியாள் ஆண்டவருக்கு உகந்த ஒரு பிள்ளையாக வளர்த்தெடுப்பதற்கு இந்த பெற்றோர் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்வில் பார்க்கிற பொழுது வாக்கு கொடுத்தார்கள், ஆனால் வாழ்ந்து காட்டவில்லை என்பதுதான் அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய தவறாக இருக்கிறது. அதுதான் இன்றைய நற்செய்தியிலே, நம்முடைய நற்செய்தியில் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. ஒரு நிலத்திலே அங்கு நல்ல விதைகள் தான் விதைக்கப்படுகிறது, களைகளும் முளைத்தெடுக்கிறது. எனவே அந்த களைகள் இந்த உலகில் உள்ள தவறுகளை வெளிப்படுத்துகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது, திருப்பாடலிலே அழகாக சொல்வார், நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய பார்வையும் ஆசியும் பெற வேண்டும் என்றால் நதியோர் நடப்பட்ட மரங்களைப் போல நாம் வளர வேண்டும் என்றால் அவருக்கு கீழ்ப்படிபவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள்தான் நல்லோர். ஆனால் தீயவர்களுடைய நிலை இந்த களைகளைப் போல அவர்கள் களைந்து எறியப்படுவார்கள் என்பது நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு ஆழமான செய்தியாக இருக்கிறது. அன்னை மரியாளுடைய பெற்றோருடைய விழாவை இந்த நாளிலே சுவைக்கு நன்னா அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம். நம்முடைய முதுபெரும் தந்தையர்கள் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இனமாக இஸ்ராயல் மக்கள் வாழ்க்கையில் கொடுத்த வாக்குகளை வாழ்ந்து காட்டாமல் மனித பலவீனத்திலே தவறு செய்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக கொடுக்கப்பட்ட இவருடைய வாழ்வை நாம் பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய முன்மாதிரியை, ஆண்டவருக்கு கொடுத்த வாக்கை வாழ்ந்து காட்டி அதன் வழியாக ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய மக்களாக இருக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.